வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு டீச்சர். ஓகே, எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? ஆமா டீச்சர். ஓகே, நோன்பு முடிய போகுதுனா இந்த வீக்கோட எங்களோட நோன்பு முடிய போகுது. எல்லாரும் பெருநாளைகளா ரெடியா? என்ன மாதிரி? எல்லாரும் இதுக்கு ரெடியா? ஆமா ஆமா டீச்சர். ஓகே, சரி. நீங்க 2 பேர் தான் வகுப்புல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. மத்த எல்லாரும் பெருநாள் ஷாப்பிங் செய்யறாங்களா என்னன்னு தெரியா. ஓகே, பிரச்சனை இல்லை, நாங்க வகுப்பை செய்து கொண்டு போவோம். லாஸ்டா அதாவது உங்களுக்கு நான் ஒவ்வொரு நபிய பத்தி நான் ரெடியாகி வர சொல்லியிருந்தேன் தானே. ஓகே, அப்ப அதுல அம்மார் வந்து நீங்க உங்களுக்கு தரப்பட்ட தலைப்புல சொல்லிட்டீங்க. ஆக்கில் உங்களுக்கு தந்த அந்த நபிய பத்தி நீங்க ரெடியாகினீங்களா? ஆக்கில் ஆகிருக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தான் தந்திருந்தேனா. ஓகே, பிரச்சனை இல்ல. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் வர நேரம் ரெடியாகி கொண்டு வாங்க. ஓகே, அப்ப அடுத்த கிளாஸ்ல சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க ஒர்க் ஷீட்டும் செய்துட்டோம். அதே நேரம் ஒரு சில யூனிட்ஸையும் நான் கவர் பண்ணிட்டோம். நாங்க பேலன்ஸ் யூனிட்ஸை வந்து படிக்க வேண்டி இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு நான் இன்னும் சில யூனிட்ஸ்ல நோட்ஸ் தர இல்லை. ஏன்னா அந்த நோட்ஸும் உங்களுக்கு தரதுக்கு இருக்குது. நான் பேசுறது ஸ்ட்ரெக் ஆகுதா? எல்லாருக்கும் கிளியரா நோ விளங்குது இல்லையா? டீச்சர், கிளியரா விளங்குது டீச்சர். ஓகே, அப்ப ஆக்கில் கொஞ்சம் பாருங்க. சில நேரம் உங்களோட கவரேஜ் இஷ்யூவோ தெரியா. ஓகே ஓகே, நாங்க இன்றைக்கு தொழுகையிட பயன்கள் சம்பந்தமாக தான் பார்க்க போறோம். ஓகே, தொழுகையிட பயன்கள் சம்பந்தமா பாக்குறதுக்கு முதல்ல தொழுகைய நாங்க அரபுல எப்படி அழைக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். தொழுகைய அரபுல நாங்க எப்படி அழைக்கிறோம்? தெரியுமா? அஸ்ஸலா. ஓகே, குட். சலாஹ் என்ன அல்லது அஸ்ஸலாஹ்னு சொல்லலாம். சலாஹ்னு சொல்லுவோம். தொழுகைய வந்து சலாஹ்னு சொல்லி நாங்க குறிப்பிடுவோம். அதே சமயம் தொழுகை இஸ்லாத்துல எத்தனையாவது கடமையாக காணப்படுது? இரண்டாவது கடமையாக காணப்படும். ஓகே, குட். இரண்டாவது கடமை. தொழுகை எந்த பயணத்தின் போது, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முக்கியமான 2 பயணங்கள் காணப்படுது. அதுல எந்த பயணத்தின் போது இந்த தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டது? இஸ்ரா பயணமா அல்லது மெஹராஜ் பயணமா? மிஹ்ராஜ் பயணம் டீச்சர். ஓகே, குட். மெஹராஜ் பயணம். மிஹ்ராஜ் பயணத்தின் போது அல்லாஹ் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுகையை வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி தானே, ஒரு பரிசாக தான் கொடுக்குறான். அப்படி கொடுக்கிற நேரம் முதல்ல எத்தனை நேர தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டது? 50 நேர தொழுகை. ஓகே, குட். 50 நேர தொழுகை. ஏன்னா அந்த 50 நேர தொழுகை தான் இறுதியில ஐவேளை தொழுகையாக குறைக்கப்பட்டது. ஏன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏனைய நபிமார்களோட ஆலோசனைகளுக்கு ஏற்ப அல்லாட்ட போய் தொழுகையிட நேரங்களை வந்து குறைத்து கேட்டாங்க. ஏன்னா குறைத்து கேட்ட நேரம் அல்லாஹால இறுதியா ஐவேளை தொழுகையை தான் கடமையாக்கி இருக்கிறார். அதை நாங்க ஃபர்லு ஐனான தொழுகைகள்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். சுபஹ், லுஹர், அஸர், மஹ்ரிப், இஷா இந்த ஐவேளை தொழுகை தான் முஹ்மின்கள் மீது கட்டாய கடமையாக்கப்பட்டு இது. அதே நேரம் இந்த தொழாதவங்க இல்லைன்னு சொன்னால் தொழுகையை விட்டு விட்டு தொழுகிறவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியான நரகம் ஒன்று காணப்படுது. ஓகே, அப்ப தொழாதவங்களும் விட்டு விட்டு தொழுகிறவங்களும் அந்த நரகத்துக்கு தான் அனுப்பப்படுவாங்க. அந்த நரகம் எதுன்னு சொல்லி தெரியுமா? ஃபைல். இல்ல, வயல் இல்ல, ஜக்கர். ஓகே, அந்த நரகத்துல பெயர் வந்து ஜக்கர். ஜக்கர் என்ற நரகத்துக்குள்ளதான் தொழாதவங்களும் தொழுகையை விட்டு விட்டு தொழுகிறவங்களும்
நுழைவிக்கப்படுவாங்க. ஓகே, இதை வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப தொழுகைன்னு சொல்றது வந்து எங்களுக்கு ஒரு பிரதான கடமையாக காணப்படுது. குர்ஆன்ல எங்களுக்கு நிறைய இடங்கள்ல தொழுகையை நிலைநிறுத்துங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா நிறைய இடத்துல சொல்லிக்கிறான். முஹ்மீன்களே, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள்னு சொல்லி அல்லாஹு தாலா நிறைய இடங்கள்ல தொழுகையை வந்து வலியுறுத்தி இருக்கிறான். அதே நேரம் தொழுகிற நேரம் நாங்க சும்மா தொழக்கூடாது. கட்டாயமா எங்கள்கிட்ட வந்து தூய எண்ணம் இருக்கணும். தூய எண்ணத்தை நாங்க அரபுல எப்படி அழைக்கிறோம்? தூய எண்ணம். ஓகே, குட். இஹ்லாஸ். ஓகே, இஹ்லாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தூய எண்ணம் ஈக்கணும். நாங்க சும்மா தொழுகிறது இல்லை. இப்ப எவ்வளவு தொழுகையை நாங்க நிறைவேற்றினாலும் கட்டாயமா அந்த தொழுகையில வந்து தூய எண்ணம் இருந்துச்சுன்னா தான் அல்லாஹு தாலா அந்த தொழுகையை வந்து அங்கீகரித்து எங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். இப்ப நாங்க இப்ப குறிப்பா இந்த ரமலான் மாதத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ரமலான் மாதத்துல நிறைய தொழுகைகளை வந்து நாங்க தொழுவோம். சுன்னத்தான நிறைய தொழுகைகளை வந்து ஈடுபடுவோம். தராவி தொழுகை, கியாமுல் லைல்னு சொல்லி, தஸ்பீஹ் தொழுகை, இப்படி நிறைய தொழுகைகளை வந்து நாங்க ஈடுபற்றோம் தானே. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கம் முழிச்சு நாங்க இரவு நேரத்துல எல்லாம் தொழுதாலும் வேலையில நாங்க தூய எண்ணத்தோடு தொழாட்டி நாங்க இன்னொருத்தர் பார்க்கணுன்றதுக்காக தொழக்கூடாது. அல்லாஹுக்காக தான் இந்த தொழுகையை நிறைவேற்றேன், அல்லாட்ட மட்டும்தான் நான் கூலியை எதிர்பார்க்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட தான் எங்களோட தொழுகையை வந்து நாங்க நிறைவேற்றணும். நாங்க இன்னொருத்தர் பாக்குறாங்களே அவங்களுக்காக நான் தொழுறேன், என்ன பாராட்டணும், எல்லாரும் வந்து என்ன பாராட்டணும், அவங்க அதுக்காகத்தான் நான் தொழுகிறேன்னு சொல்லி அப்படி தொழுகிறத வந்து நாங்க முகஸ்துதின்னு சொல்லி குறிப்பிடுறோம். ஓகே, முகஸ்துதி. முகஸ்துதின்னு சொன்னால் என்னன்னா இன்னொருத்தர் பார்க்கணும். ஓகே, மனிதர்கள் என்ன பாராட்டணும், இப்படியான பிறர் பார்க்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக செய்யப்படுற ஒவ்வொரு காரியமும் முகஸ்துதி தான். அது தொழுகை மட்டுமே இல்லை. ஜகாத் கொடுக்கிறதாக இருக்கலாம், யாராவது ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்யறதாக இருக்கலாம். ஓகே, எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், உம்ரா ஹஜ்ஜாக இருக்கலாம், எந்த ஒரு இபாதாவை நாங்க எடுத்துக்கொண்டாலும் நாங்க தூயெண்ணத்தோடு தானே செய்யணும். தூயனம் கட்டாயமா வேணும். அது இல்லாம இன்னொருத்தர் பார்க்கணும், அவங்க பார்த்து என்ன பாராட்டணும், அப்படியான நோக்கத்துல வந்து நாங்க ஒரு நாளும் எங்களோட இபாதத்துகளை வந்து நிறைவேற்ற கூடாது. ஓகே, அதுல நாங்க கட்டாயமா கவனம் செலுத்த வேணும். அதே நேரம் தொழுகையை வந்து நாங்க கட்டாயமாக உரிய முறையில உரிய நேரத்துல வந்து நிறைவேற்றணும். ஒவ்வொரு தொழுகைக்கு வந்து ஒரு நேரம், குறிப்பிட்ட நேரம் ஒன்று காணப்படுது தானே. இப்ப சுபகுடைய நேரத்துல சுபகு தொழுகை நாங்க நிறைவேற்றணும். சுபகு தொழுகை வந்து உகருடைய நேரத்துல எனக்கு நிறைவேற்ற முடியாது. அந்த தொழுகையை உரிய நேரத்துல வந்து நாங்க கட்டாயமாக நிறைவேற்ற வேணும். அப்படி நாங்க தொழுகையை சரிவர நிறைவேற்றினோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் நிறைய பயன்கள் கிடைக்குது. இப்ப தொழுகை மூலமா கிடைக்கக்கூடிய பயன்களை நாங்க ரெண்டு வகைப்படுத்துறோம். தொழுகை மூலமா கிடைக்கக்கூடிய பயன்களை இரண்டு வகைப்படுத்துறோம். அதுல ஒன்று இம்மை பயன்கள், இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய பயன்கள். அடுத்து மறுமை பயன்கள். தொழுகிறதுனால மறுமையில எங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். அப்ப உங்களுக்கு முதலாவது இதுல மறுமை பயன்கள் தான் தரப்பட்டிருக்கு. இப்ப மறுமை பயன்கள் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க ஒரு நாளும் அதுல இம்மையில என்னென்ன பயன்கள் கிடைக்குதோ அதை போய் எழுதக்கூடாது. விளங்குச்சா? இப்ப உதாரணமா தொழுகிறதினூடாக கிடைக்கக்கூடிய இம்மை பயன்கள் உங்களுக்கு தெரிந்த ஒன்று பயன்களை சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்துல எங்களுக்கு என்ன கிடைக்குது? சும்மா யோசிக்க சொல்லுங்க. தொழுவதனால எங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது டீச்சர். ஓகே, குட். தொழுகிறதுனால எங்களுக்கு ஒரு மன அமைதி ஒன்று கிடைக்குது, ஒரு ஆறுதல் ஒன்று கிடைக்க பெறுது. அது இந்த உலகத்துல கிடைக்கிறது ஒன்று தானே. ஓகே, மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடியது. சொல்லுங்க. அனைவரோடும் சேர்ந்து ஒற்றுமையாக தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, குட். இப்ப ஜமாத்தாக தொழுகிற நேரம், ஒரு ஃபர்லான தொழுகையை நாங்க பள்ளி வாயில ஜமாத்தாக தொழுகிற நேரம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து ஒரு அந்த சமூகம் வந்து என்ன ஒற்றுமையாக்கப்படுது. ஏன்னா எல்லாரும் எல்லாரோடய பேசிக்கொள்வாங்க. அந்த இடத்துல சகோதரத்துவம் வரும். ஏன்னா ஒவ்வொருத்தர் முசாபா செய்து கொள்றது, கதைத்து கொள்றது. அப்ப அந்த நேரத்துல சகோதரத்துவம் எல்லாம் வரும். அப்ப இது ஒரு நன்மை இந்த உலகத்துல கிடைக்கிறது. வேற என்ன இது? எங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு வரும் டீச்சர் தொழுவதனால. ஓகே, குட். ஒரு உற்சாகம், ஒரு சுறுசுறுப்பு தன்மை வந்து எங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அதுவும் ஒரு நன்மை. அதே நேரம் உடல் ஆரோக்கியம் ஏற்படும். தொழுகிறதுனால எங்களோட உடல் வந்து ஆரோக்கியம் அடையுது. ஏன்னா நிறைய பிற மதத்துல இருக்கக்கூடிய வைத்தியர்களும் சொல்ற விஷயம் நம்ம தொழக்கூடிய தொழுகை வந்து ஒரு விதமான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, ஒரு உடற்பயிற்சி மாதிரி தான். நம்ம சுஜூதுக்கு போறது, எழுத நிக்கிறது, ஹரிதால இருக்கிறது, இது வந்து உடற்பயிற்சி மாதிரி. இது எங்களோட உடலுக்கு வந்து நல்ல.
எங்களோட உடல் ஆரோக்கியத்தை வந்து தொழுகிறதுனால எங்களுக்கு கிடைக்குது. அப்ப இதுவும் வந்து இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை, ஒரு பயனாக இருக்குது. அதே நேரம் வேற என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்குது தொழுகிறதுனால? எங்களோட வாழ்க்கையில வந்து நிம்மதி, பரக்கத்து கிடைக்குது. அதுவும் இந்த உலகத்துல கிடைக்க பெறது தானே. அப்ப இப்படி எங்களுக்கு நிறைய பயன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தொழுகிறதுனால நிறைய நன்மைகள் எங்களுக்கு இந்த உலகத்துல வந்து கிடைக்க பெறுது. அது வந்து இன்மை பயன்கள். இப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல தொழுவதனால கிடைக்கும் இன்மை பயன்கள் மூன்றினை தருகன்னு சொன்னா நாங்க இப்ப கலந்து ஆலோசித்தோம் தானே. இதுல இருக்கக்கூடிய ஒரு சில பண்புகளை தான் நீங்க எக்ஸாம்ல வந்து விடையா எழுத வேண்டும். மறுமை பயன்கள் சொல்லி அது தனியாக இப்ப சுவர்க்கம் கிடைக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுறது, இதெல்லாம் மறுமையில நடக்கிற விஷயங்கள் தானே. அப்ப இது தொழுகிறதுனால மறுமையில கிடைக்கக்கூடிய பயன்களாக வந்து காணப்படுது. அப்படியான நம்ம மறுமை பயன்கள் ஒரு சிலதான் பார்க்க போறோம். முதலாவது வந்து தொழுகை வந்து எங்களோட பாவங்களை நீக்குது, எங்களோட பாவ கரைகளை வந்து நீக்குது. இப்ப நாங்க ஒவ்வொரு நேர தொழுகையை வந்து ஒழுங்கான முறையில அல்ல எங்களுக்கு எப்படி தொலை சொல்லியிருக்கிறானோ ஒரு தூய எண்ணத்தோடு இஹ்லாசோடு, அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அதை வழிகாட்டுகிறாங்களோ அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாங்க தொழுகையை நிறைவேற்ற நேரம், ஒவ்வொரு முறை நாங்க தொழுகிற நேரமும் நாங்க செஞ்ச ஏதோ ஒரு சின்ன ஒரு பாவம் உண்டு நீக்கப்படுது. ஒரு சின்ன ஒரு பாவம் சரி நாங்க செய்யாம இல்லை தானே. மனிதர்கள் எல்லாரும் சிறு பாவங்கள் எல்லாத்துல அநேகமா ஈடுபட்டுதானே இருப்பாங்க. யாரும் செய்யாம இல்லை, தெரிந்தோ தெரியாமலும் ஈடுபட்டு இருப்பாங்க. அப்ப நாங்க செய்யற அந்த சின்ன பாவங்கள் வந்து என்ன செய்யப்படுது, நீக்கப்பட்டு எங்களை வந்து அது சுத்தப்படுது, எங்களோட உள்ளத்தை சுத்தப்படுது. எங்களோட உள்ளத்தெல்லாம் சுத்தப்படுது. அதே நேரம் நாங்க தொழுகைக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்குமே எங்களோட பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது. இப்ப நிறைய பேர் அதாவது சொன்ன உடனே என்ன செய்வாங்க, மஸ்ஜிதுக்கு போவாங்க. ஆண்களை பொறுத்தவரையில மஸ்ஜிதுக்கு போவாங்க, ஜமாத்தாக தொழுகை நிறைவேற்றணும் என்பதற்காக. அப்ப அந்த தொழுகைக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிலையும் வந்து அவங்களோட பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது. இது சம்பந்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹதீஸ் சொன்ன ஒரு விஷயம்தான், ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுவது உங்களோட வீட்டுக்கு முன்னால பெருக்கெடுத்தோடும் நதியில நீங்க தினமும் 5 முறை குளிப்பது போன்றதாகன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப உதாரணமா யோசிங்க, உங்களோட வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு நதி, ஒரு ஆறு ஒன்றும் ஓடுது, வீட்டுக்கு முன்னாலேயே ஓடுது. அப்ப நாங்க ஐவேளை தொழுகை நிறைவேற்றது வந்து எங்களோட வீட்டுக்கு முன்னால பெருக்கெடுக்கக்கூடிய அந்த ஆறுல நாங்க 5 முறை குளிக்கிறதுக்கு சமமா. 5 முறை குளிப்பதற்கு. அப்ப அவ்வளவு சுத்தமாகிறோம். இந்த வுளு செய்யறதின் ஊடாக நாங்க அவ்வளவு சுத்தமாகிறோம். விளையாச்சா குளிக்கிறதுக்கு சமமாகப்படுது. பாருங்க, ஐவேளை தொழுகை நாங்க வுளு செய்யறோம் தானே, அது 5 நேரம் குளிப்பதற்கு சமமாகப்படுது. அப்ப அவ்வளவு பரிசுத்தமாகிறோம். ஏன்னா வுளு கூழ் சொல்லி சில உடலுறுப்புகள் காணப்படுது, முகம், கை, கால்கள். ஓகே, இதெல்லாம் நாங்க கழுகுறோம், அதே நேரம் தலையை மசுகு செய்யறோம், தடவிக்கொள்றோம், காதுகளை நாங்க கழுவுறோம். இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்யற நேரம், நாங்க அந்த வுளு எடுக்கிற நேரம் நாங்க குளிக்கிறதுக்கு வந்து அது சமப்படுத்தப்படுது. அந்த அளவுக்கு நாங்க என்ன செய்யப்படுறோம்னா பரிசுத்தமாக படுறோம். இது வந்து ஹதீஸ்ல இடம்பெற்ற ஒரு விஷயம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விடயம். அவ முதலாவது நன்மையாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், தொழுகை வந்து எங்களோட பாவங்களை வந்து நீக்குது, எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுது தொழுகிறதின் ஊடாக. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல இன்னும் ஒரு இடத்துல சொல்ற ஒரு விஷயம் தான், ஐவேளை தொழுகை ஒரு ஜும்மால இருந்து அடுத்த ஜும்மா, ஒரு ரமலான் இருந்து அடுத்த ரமலான், அதுக்கு இடையில நிகழக்கூடிய சிறு பாவங்களுக்கு குற்ற பரிகாரமா இதுதான். நாங்க ஒரு நாளைக்கு ஐவேளை பர்லான தொழுகை நாங்க சரிவர நிறைவேற்றணும்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்ஆ தொழுகை வந்து நிறைவேற்றப்படுது. அப்போ ஒரு ஜும்மால இருந்து அடுத்த ஜும்மா, அப்ப அதுக்கிடையில ஒரு கிழமை 7 நாட்கள் அதுக்கு இடையில காணப்படுதுன்னா அந்த 7 நாட்கள். அதே நேரம் ஒரு ரமலான்ல இருந்து அடுத்த ரமலான், அப்ப அதுல ஒரு வருட காலம் காணப்படுது. இப்ப இந்த வருட ரமலான் இருக்கிறோம், நாங்க திரும்ப அடுத்த ரமலான் அடுத்த வருடம் தான் சந்திப்போம். அப்ப அந்த ஒரு வருட கால பகுதி, அப்ப ஒரு ரமலான்ல இருந்து அடுத்த ரமலான். அப்ப இந்த காலப்பகுதிகள், இந்த ஒரு கிழமை, ஒரு வருடம், இந்த கால பகுதிகள்ல நிகழக்கூடிய சின்ன சின்ன பாவங்களுக்கெல்லாம் குற்றப்பரிகாரம் கஃபாராக காணப்படுறதுதான் இந்த ஐவேளை தொழுகைன்னு சொல்லி நபி அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். நாங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது. நாங்க ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் நாங்க தொழுகை சரிவர நிறைவேற்ற நேரம், நல்ல எண்ணத்தோடு நிறைவேற்ற நேரம், பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது. இப்படியான ஒரு நன்மை ஒன்று மறுமையில வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறும். விளைய செய்து மறுமையில கிடைக்கக்கூடிய ஒரு பயனாக காணப்படும். அடுத்த ஒரு பயனாக இருக்கிறது தான், தொழுகை வந்து ஒரு பிரகாசத்தை தருது. அதாவது தொடர்ச்சியா யாரு தொழுகைய விட்டு விட்டு தொழாம தொடர்ச்சியா நல்ல முறையில பேணி தொழுகிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்திலையும் மறு உலகத்துல மறுமையிலையும் ஒரு பிரகாசத்தை வந்து அவங்க பெற்றுக்கொள்றாங்க.
ஒரு பிரகாசத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. இப்ப இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரகாசம் குறித்து ஒரு ஹதீஸ சொன்ன ஒரு விஷயம் தான், யார் இந்த தொழுகையை தொடர்ச்சியா பேணி தொழுகிறாங்களோ அவங்களுக்கு இந்த தொழுகை ஒரு ஒளியாகவும் அத்தாட்சியாகவும் மறுமையில இருக்கும். ஒரு ஒளின்னு சொன்னா என்ன, ஒரு பிரகாசம், ஒரு வெளிச்சமாக இருக்கும். அதே நேரம் ஒரு அத்தாட்சியாக தொழுகை அதை நிறைவேற்றினதுக்காக மறுமையில சாட்சி கூறும். ஓகே, இவன் என்ன தொழுதான்னு சொல்ல சாட்சி கூறும் அடியானுக்காக, ஒரு அத்தாட்சியாக இருக்கும்னு சொல்லி குறிப்பிடப்படுது. அதே நேரம் யார் அந்த தொழுகையை முறையா நிறைவேற்றலையோ அவங்களுக்கு அந்த பிரகாசமும் கிடைக்காது, வெற்றியும் கிடைக்காது. சும்மா தொழுகிறவங்களுக்கு அந்த தொழுகை மூலம் அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம் கிடைக்காது. அதே நேரம் வெற்றியும் கிடைக்காது. ஏன்னா நாங்க ஐவேளை தொழுகிறோம் சொன்னதான எல்லா தொழுகையிலும் நிறைவேற்றோம், ஆனால் இஹ்லாஸ் இல்ல, தூய எண்ணம் இல்ல, சும்மா நாங்க தொழுது கொண்டு போறோம். அதே நேரம் சரியான முறையில எங்களோட ஓதல்கள் இல்லைன்னு சொன்னால் நாங்க எவ்வளவு தொழுதாலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்காது, அந்த பிரகாசத்தன்மையும் எங்களுக்கு கிடைக்காது. நாங்க சரிவர நிறைவேற்றணும். ஐவேளை தொழுகையா இருந்தாலும் அதை பேணி சரிவர நிறைவேற்றணும். சரிவர நிறைவேற்றினா எங்களுக்கு அதுக்கு வெற்றி, அதே நேரம் அந்த ஒளி எங்களுக்கு கிடைக்க பெறுது. அதே நேரம் யார் இந்த ஐவேளை தொழுகையெல்லாம் ஒழுங்கா தொழலையோ, பேணி தொழலையோ, அவங்க மறுமை நாள்ல இந்த ஹாரூன், ஃபிரௌன், ஹாமான், உபை இப்னு கலப் இவங்களோடுதான் இருப்பாங்க. இவங்க கொடியவர்களாக கருதப்படுறவங்க. இவங்க கெட்டவங்களாக கருதப்படுறவங்க. அப்ப இவங்களோடுதான் அவங்க இருப்பாங்க. அதே நேரம் நல்ல முறையில தொழுகையெல்லாம் பேணி தொழக்கூடியவங்க நல்ல அடியார்கள், நபிமார்கள் அவங்களோடுதான் இருப்பாங்க. தொழுகை பேணி தொழாதவங்க இந்த ஃபிரௌன் எவ்வளவு மோசமானவன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னு சொன்ன விளங்கும் ஃபிரௌன் அவ்வளவு கெட்டவன்னு சொல்லி. அதே நேரம் ஹாரூன், உபை இப்னு கலப், ஹாமான், ஓகே, அப்ப இப்படியானவங்களோடுதான் அவங்க என்ன செய்யப்படுவாங்க, மறுமையில இருப்பாங்க. யாரு தொழாதவங்க, தொழுகை பேணி தொழாதவங்க. இல்லைங்களா? அப்ப இந்த 4 வருட பெயரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்கு நேரம் இதுல இருந்தும் எக்ஸாம்ல வினா கேட்கப்படலாம். ஓகே, இந்த 4 வருட பெயரை கட்டாயமா ஞாபகம் வை. அப்ப தொழுகை எங்களுக்கு பிரகாசம் தாரது மறுமையில கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையாக, ஒரு பயனாக காணப்படுது. ஓகே, இந்த 2 பயன்களை விளங்கி கொண்டீங்களா? ஆமா டீச்சர். ஓகே, அடுத்த பயன் என்னன்னு சொன்னால் தொழுகை எங்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தருதான். யாரு தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாட்ட இருந்து ஒரு அந்தஸ்து கிடைக்குதா. ஏன்னா அல்ல என்ன சொல்றாங்க, என்னையே வணங்குங்கள். ஓகே, என்ன மட்டும்தான் நீங்க வணங்கணும்னு சொல்றோம். நாங்க அவனை வணங்குறது தானே, இந்த தொழுகையினூடாக நாங்க அல்லாஹ்தான் வணங்குறோம். அல்லாஹ்தான் அடிபணிகிறோம். ஓகே, கீழ்ப்படிந்து நாங்க நடக்கிறோம். அப்ப இதன் மூலமா அல்லாஹ்ட்ட எங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து கிடைக்க பெறும். அதே நேரம் தொழுகையாளிகள் எல்லாம் மறுமை நாள மஹ்ஷர் வெளியிலாம் ஒன்று கூடுற நேரம் அவங்க சிறப்பானவர்களாக காணப்படுவாங்க. ஓகே, அது சம்பந்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோழர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லிக்கிறாங்க. நீங்க அதிகமா சுஜூத் செய்யுங்க, அதிகமா சுஜூத் செய்யுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு சுஜூத் செய்யற நேரமும் அல்லாஹ் உங்களுக்கு ஒவ்வொரு அந்தஸ்தை உயர்த்தி விடுறான். அதே நேரம் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். நாங்க செய்யற ஒவ்வொரு சுஜூதுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், எங்களோட அந்தஸ்தை உயர்த்துறான். அதே நேரம் எங்களோட ஒவ்வொரு பாவம் ஒவ்வொரு சுஜூதுலயும் மன்னிக்கப்படுது. அப்ப இது நபி அவங்க சஹாபாக்களுக்கு, அவங்களோட தோழர்களுக்கு சொன்ன ஒரு விடயமாக காணப்படுது. அப்ப தொழுகிறதுனால எங்களுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து கிடைக்க பெறுது. இதுவும் மறுமையில கிடைக்கக்கூடிய ஒரு பயனாக தான் காணப்படுது. இது தொழுகிறதினூடாக உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க பெறுது. அடுத்து முக்கியமான ஒரு மறுமை பயன் என்னன்னு சொன்னால் தொழுகை சுவனத்துல திறவுகோலாக காணப்படுது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம், சின்ன கிளாஸஸ்ல இருந்து தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் தான் தொழுகை சுவனத்துல திறவுகோலாக காணப்படுது. ஓகே, விளங்குதா? அதாவது ஒவ்வொரு முஹ்மீன்ட ஒரு பெரிய இலட்சியம், ஒரு பெரிய இலக்கு என்னவாக இருக்கும்னு சொன்னா மறுமையில சுவனம் நுழைறதுதான் ஒரு பெரிய இலக்காக இருக்கும். ஏன்னா அப்ப தொழுகையை நாங்க முறையா நிறைவேற்றணும்னு சொன்னா கட்டாயமா எங்களுக்கு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நாங்க தொழுகை விட்டு விட்டு தொழுகிறோம், தொழுகை ஒழுங்கான முறையில நாங்க தொழலன்னு சொன்னா எங்களுக்கு சுவர்க்கம் நுழையக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்க பெற மாட்டாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரபீஆ பின் கஹஃப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபி கேக்குறாரு, யா ரசூலே, அல்லாஹ்வுடைய தூதரே, சுவனத்துல நான் உங்களோடு இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டேன். ஒரு சுவர்க்கத்துல நான் உங்களோடு இருக்கணும், அது எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறேன். என்ன நபி அவங்க சொன்ன ஒரு விடயம்,
வேறும் ஏதும் வேண்டுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா? இப்ப சுவர்க்கத்துல என்னையோடு இருக்கணும்னு சொல்றீங்க, வேற ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்ட நேரம் அந்த சஹாபி சொல்றார், இல்ல எனக்கு அதுதான் வேணும், சுவர்க்கத்துல நான் உங்களோட இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு நபி அவங்க சொன்ன ஒரு விடயம், நீங்க அதிகமா சுஜூத் செய்யறதுக்கு உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. அவ என்ன சொல்றாரு, நீங்க தொழுங்க, நீங்க நல்ல முறையில பேணி தொழுதால் சுவர்க்கத்துல என்னோடு இருக்கலாம்னு சொல்லி நபி அவங்க சொல்றான். ஏன்னா மறைமுகமா எழுத்துல அதான் சொல்லப்படுது. அப்ப நீங்க அதிகமா சுஜூத் செய்யுங்கன்னு சொல்றது என்ன, நீங்க அதிகமா தொழுகையை வந்து நிறைவேற்றுங்க. ஓகே, அதை நீங்க பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க, அந்த தொழுகிறத வந்து பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த சஹாபிக்கு ஒரு பதில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப தொழுகை வந்து சுவனத்துல திறவுகோலாக காணப்படுது. அது ஒரு ஹதீஸே காணப்படுது தானே, தொழுகை சுவனத்தின் திறவுகோல்னு சொல்லி ஒரு சில ஒரு ஹதீஸே காணப்படுது. இந்த ஹதீஸ் வசனம் பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். இருந்தாலும் அந்த ஹதீஸ் வசனத்தை கட்டாயமா ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. தொழுகை சுவனத்துல திறவுகோலாக காணப்படுது. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு ஹதீஸ் சொன்ன ஒரு விடயம் தான், யார் காலையும் மாலையும் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக சென்று வராங்களோ அப்போதெல்லாம் அவருக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் ஒரு இடத்தை வந்து தயார்படுத்தி வைக்கிறாங்க. காலையில மாலையில, அதாவது ஒரு நேர தொழுகைக்கு, பரலான தொழுகைகளுக்கு யார் பள்ளிவாசலுக்கு போறாங்களோ அப்படி போற நேரம் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த அடியானுக்கு சுவர்க்கத்துல ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை வந்து தயார்படுத்தி வைக்கிறான். ஓகே, நான் இந்த அடியானுக்கு இந்த சுவர்க்கத்தை நான் வழங்கணும், இந்த இடத்தை வழங்கணும்னு சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்யறானா, அந்த அடியானுக்காக சுவர்க்கத்துல ஒவ்வொரு இடத்தையும் வந்து தயார்படுத்தி வைக்கிறதாக அந்த ஹதீஸ்ல வந்து குறிப்பிடப்படுது. அப்ப இந்த ஒரு பாக்கியம் வந்து எங்களுக்கு தொழுகிறதினூடாக கிடைக்கப்பெறுது. இது மறுமையில தானே, இப்ப சுவர்க்கம் வந்து இந்த உலகத்துல கிடைக்காது, மறுமையில தான் எங்களுக்கு விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்றதுக்கு பிறகுதான் எங்களுக்கு இறுதியாக சுவர்க்கம் நரகம் வந்து வழங்கப்படும். இது ஒரு மறுமை பயனாக தான் காணப்படுது. அடுத்த ஒரு மறுமை பயன் என்னன்னு சொன்னால், தொழுறவங்களுக்காக வந்து மலக்குமார்கள் துவா கேட்பாங்க. ஓகே, தொழுறவங்களுக்காக மலக்குமார் பிரார்த்தனை செய்தாங்க. அப்ப தொழுகையை நிறைவேற்றவங்களுக்காக மலக்குமார்கள் எந்த நாளும் துவா செய்தவனம் தான் இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு ஹதீஸ் ஒன்று இது காணப்படுது. அதுல ஒரு விடயம்னு சொல்லப்படலாம். ஒருத்தர் பள்ளிவாசல்ல நுழைந்து தொழுகையில ஈடுபட்டு கொண்டு இருந்தேன்னு சொன்னா, மலக்குமார் என்ன செய்யறாங்களாம், அந்த அடியார் மீது, அந்த முஹ்மீன் மீது சலவாத்து சொல்றாங்களாம். யாரு பள்ளிவாசல தொழுகையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ அந்த அடியார் மீது மலக்குமார் என்ன செய்யறாங்களாம், சலவாத்து சொல்றாங்க. அதாவது அவங்க துவா கேட்கிறாங்களாம். அப்ப அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்களாம், மலக்குமார்கள் அல்லாஹ் எப்படி அந்த துவா கேட்பாங்கன்னு சொன்னால், யா அல்லாஹ் இவர் மீது நீ அருளை புரிந்து கொள், யா அல்லாஹ் இவங்களோட பாவங்களை நீ மன்னித்துக் கொள்ள சொல்லி மலக்குமார் அந்த அடியானுக்காக துவா கேட்பாங்களாம். யா அல்லாஹ் நீ இவர் மீது எல்லா அருள்களையும் புரிந்து வைப்பாயாக, அதே நேரம் இவருடைய பாவங்களை நீ மன்னித்துடுன்னு சொல்லி மலக்குமார் அந்த மனிதனுக்காக, அந்த அடியானுக்காக துவா கேட்பாங்களாம். இது தொழுறதின் ஊடாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். எல்லா அமல்கள்லயும் இதுங்களுக்கு கிடைக்க போறது இல்லை, தொழுறதினோட. அதுவும் குறிப்பா நாங்க மஸ்ஜித்ல தொழுகையை நிறைவேற்ற நேரம் எனக்கு இப்படியான ஒரு பாக்கியம் வந்து கிடைக்க பெறுது. இதுவும் மறுமையில கிடைக்கக்கூடிய ஒரு பயனாக காணப்படுது. அதே நேரம் இறுதியா நாங்க பார்க்க போற மறுமையில கிடைக்கிற ஒரு பயன்தான், தொழுகை வந்து எங்களுக்கு அளவில்லாத நன்மைகளை பெற்று தருது. இவ்வளவுதான் நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அளவற்ற அருள்கள் வந்து இதன் மூலம் கிடைக்கப்பெறுது. நிறைய நன்மைகள் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறுது. நாங்க தொழுகையை நல்ல முறையில ஒழுங்கா பேணி தொழுதோம்னு சொன்னா, அதே நேரம் இஹ்லாஸ் தூய எண்ணத்தோடு நாங்க நிறைவேற்றினோம்னு சொன்னா, எங்களுக்கு தொழுகிறதுனோட அல்லாஹ் தாலா நிறைய நன்மைகளை வாரி வழங்குறார். அது சம்பந்தமா நபி அவங்க ஹதீஸ சொல்லியிருக்கிறாங்க, யார் தன்னை வீட்டில இருந்து வுழு செய்த நிலையில கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்ற புறப்பட்டு செல்றாரோ, அதாவது வீட்டுல இருந்து வுழு செஞ்சு கொண்டு அது மஸ்ஜிதுக்கு யாரு போறாங்களோ இந்த ஃபர்லான தொழுகை நிறைவேற்றுவதற்காக, அவருக்கு இஹ்ராம் அணிந்த ஒரு ஹாஜிட நன்மை கிடைக்குதாம். இஹ்ராம் அணிந்த ஒரு ஹாஜி, அதாவது உம்ரா ஹஜ் செய்யறவங்க தான் இந்த இஹ்ராம் அணிவாங்க. அப்ப அந்த இஹ்ராம் அணிந்த அந்த ஹாஜிக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதோ அந்த நன்மை ஒருத்தர் வீட்டுல இருந்து வுழு செஞ்சு கொண்டு பள்ளிவாசலுக்கு போற நேரம் கிடைக்கப்பெறுது. சின்ன ஒரு விஷயம் தான். ஏன்னா நாங்க கடமையான ஃபர்லான தொழுகைகளுக்காக நாங்க வீட்டுல வுழு செஞ்சு கொண்டு வீட்டை விட்டு புறப்பாற்ற நேரம் ஒரு இஹ்ராம் அணிந்த ஹாஜிக்கு கிடைக்கக்கூடிய நன்மை வந்து எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், நாங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு செயல்னால நிறைய நன்மைகள் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறுது. அப்ப இந்த மாதிரி அளவற்ற நன்மைகள் வந்து தொழுகிறதினூடாக எங்களுக்கு கிடைக்கப்பெறுது. இந்த நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு மஹ்ஷர் வெளியில மீசான் தராசுல நிறுக்கப்பட்ட நேரம் எங்களோட தராசுல வந்து நன்மை பக்கம் வந்து உயர்ந்து காணப்படும். ஏன்னா தொழுகிறதுனால நாங்க அவ்வளவு நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியதாக காணப்படும். அப்ப இது எல்லாமே தொழுவதனால் கிடைக்கக்கூடிய மறுமை பயன்களாக அல்லது மறுமையில கிடைக்கக்கூடிய நன்மைகளாக காணப்படுது. இதை விளங்கி கொண்டீங்களா? ஆமா ஆமா டீச்சர்.
உங்களுக்கு எக்ஸாம்ல தொழுகிறதினூடாக கிடைக்கக்கூடிய மறுமை பயன்கள் ஒரு 3 சரி எழுத சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல முறையில் எழுதணுமா? இன்ஷா அல்லாஹ் டீச்சர். ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஓகே, இதுல இருக்கக்கூடிய ஹதீஸ் வசனங்களை முடியுமான அளவு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹதீஸ் வசனத்தை சரி கட்டாயமா மனனம் செஞ்சு கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து அது நல்லா யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து நாங்க பார்க்க போறது, நாங்க ஃபர்ஸ்டா கதைத்தோம் தானே இந்த உலகத்துல என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, பயன்கள் கிடைக்குதுன்னு சொல்லி. ஓகே, இம்மையில கிடைக்கக்கூடிய பயன்களை தான் பார்க்க போறோம். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், தொழுகை வந்து மோசமான பாவமான விஷயங்களை விட்டு எங்களை பாதுகாக்குது, எங்களை தடுக்குது. விளையாடுறாங்க நல்ல முறையில பேணி தொழுகோம்னு சொன்னால் எங்களை வந்து இப்ப நாங்க சொல்றது தொழுகை மானக்கேடான விடயங்களை வச்சு எங்களை பாதுகாக்குதுன்னு சொல்லி. அப்ப மோசமான பாவமான விஷயங்களை விட்டு எங்களை தொழுகை வந்து தடுக்குது. ஓகே, தொழுகை வந்து ஒழுக்கம் மிக்க மனிதர்களை தான் உருவாகுது. ஒருத்தர் நல்ல முறையில தொடர்ந்தேர்ச்சியா தொழுகையை பேணி தொழுகிறார்னு சொன்னால் அவர் ஒரு பாவமான செயலை செய்யறதுக்கு, ஒரு மோசமான ஒரு தீய கெட்ட செயலை செய்யறதுக்கு வந்து அவர் வெட்கப்படுவார், அவர் செய்ய மாட்டாரு. அவருடைய முன்னால ஒரு பாவம் நடந்துச்சுன்னா, ஒரு பாவமான ஒரு செயல் நடந்துச்சுன்னு சொன்னாலும் அதை வந்து தடுப்பாரு. அந்த அளவு ஒரு ஒழுக்கத்தன்மை வந்து எனக்கு இந்த தொழுகை மூலம் கிடைக்குது. பாவத்தை விட்டு எங்களை தடுக்குது. அவர் அல்லாஹு தாலா எங்களை வந்து எந்த நாளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் எங்களை வந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு வந்து ஒவ்வொரு மனிதன உள்ளத்திலையும் வந்து வருது. அப்ப அந்த நேரத்துல அவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாள் பாவத்துல வந்து ஈடுபட மாட்டான். பாவம் செய்யற நேரம் அந்த ஒரு பயத்தன்மை வரும். நாங்க தக்குவான்னு சொல்றோம், இறையச்சம்னு சொல்றோம், அல்ல எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் வரும். அந்த நேரம் அந்த அடியான் வந்து என்ன செய்ய மாட்டான்னு சொன்னா பாவத்துல ஈடுபட மாட்டான். தொழாதவங்களுக்கு அந்த இரையச்சம் அந்த அந்த எண்ணங்கள் பெரிய அளவுக்கு வராது. அப்ப அவங்க பாவமான செயல்கள் எல்லாம் அதிகமா ஈடுபடுவாங்க. இது முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. அப்ப பாவ செயல்கள் மூலம் நாங்க நிறைவேற்றக்கூடிய தொழுகைகளோட பயன்களை வந்து இழந்து விடுவோமோன்னு சொல்லி அவங்க பயப்படுவாங்க. ஒவ்வொரு அடியாரும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்க பாவம் செய்யறதுக்கு ஏன் பயப்படுவாங்கன்னு சொன்னா, நாங்க பாவம் செய்யறதனூடாக எங்களோட நன்மைகள் இழந்துடுவோமோ, எங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லி அவங்க அந்த பாவத்தை செய்யறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இது சம்பந்தமா அல்லாஹால குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான் பாருங்க. ஓகே, அவங்களுக்கு குர்ஆன் வசனம் ஒன்று தரப்பட்டிருக்குது பாருங்க. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கரி. அதாவது நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விடயங்களை விட்டும் பாவங்களை விட்டும் விலக்கி விடுது. தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டும் பாவத்தை விட்டும் எங்களை தடுக்குது, விலக்கி விடுது. இது அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொன்ன ஒரு விஷயம். அப்ப நாங்க நல்ல முறையில பேரு தொழுகை நிறைவேற்றணும்னு சொன்னா ஒரு போதும் பாவமான செயல்களை மோசமான காரியங்களை வந்து ஈடுபட மாட்டோம். அந்த ஒரு பயத்தன்மையோடு வரும், தக்குவா அதிகரிக்கப்படும். அதாவது முக்கியமான விடு. அப்ப இது இந்த உலகத்துல இம்மையில கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையாக இருக்குது. அடுத்தது வந்து தொழுகை ஆரோக்கியம் தருது. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், தொழுகிறதினூடாக எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து கிடைக்கப்பெறுது. தொழுகை வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான், ஒரு உடற்பயிற்சியாக தான் இருக்குது. அப்ப நாங்க தொழுகிறதினூடாக எங்களோட உடல் உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யுது, இயங்குது. நாங்க சுஜூது போற நேரம் கீழே போறோம், திருப்ப நாங்க எழும்புறோம். அப்ப அந்த நேரத்துல எங்களோட உடல் உறுப்புகள் வந்து இயங்குது. அப்ப இது வந்து ஒரு உடற்பயிற்சி மாதிரி. அப்ப இந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு உற்சாக தன்மையோடு வரும், ஒரு சுறுசுறுப்பு தன்மையோடு வரும். அப்ப நாங்க எல்லா வேலைகளையுமே நல்ல சுறுசுறுப்பாக உற்சாகமா செய்யக்கூடிய ஒரு நன்மையை வந்து எங்களுக்கு இந்த தொழுகை தருது. அதே நேரம் தொழுகைய தொடர்ச்சியா நிறைவேற்றக்கூடிய ஒருத்தர் எப்போதுமே தன்னை சுத்தமாக வைத்திருக்கிறது தான் விரும்புவார். ஏன்னா இப்ப அவர் உழு செய்யறதாக இருக்கிறது, இப்ப உழு செய்யறது வந்து அவர் குளிக்கிறதுக்கு சமமாகப்படுது. அப்ப அத சுத்தமான நிலையில தான் இருப்பார். அப்ப உடல்ல அழுக்குகள் வராது. இந்த உழு குளிப்பு மூலம் அவர் சுத்தம் பெற்று அதை வந்து எங்களோட நோய்களை விட்டு பாதுகாக்குது. எங்களோட உடல் உறுப்புகள் சுத்தமாக பயிற்ற நேரம் அது ஏனைய நோய்களை விட்டு எங்களை பாதுகாக்குது. அப்ப எங்க தொழுகைன்னு சொல்றது எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, அதே நேரம் உள ஆரோக்கியத்துக்கும் நல்லது. மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது, ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுனப்போ உள ஆரோக்கியமும் எங்களுக்கு கிடைக்க பெறுது. அப்ப தொழுகை வந்து ஒரு முஹ்மீனுக்கு ஆரோக்கியத்தை வந்து ஏற்படுத்துது. இது வந்து இந்த உலகியற் பயனாக காணப்படுது. அடுத்து இந்த உலகத்துல கிடைக்கிற ஒரு பயன்தான். ஓகே, அம்மா ஃபர்ஸ்டா சொன்னது போல தொழுகை வந்து மன அமைதியை தருது. எனக்கு ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி ஒன்று வரும், ஒரு ஆறுதல் ஒன்று கிடைக்கப்பெறும். நாங்க ஒரு பிரச்சனையிலயோ ஒரு கஷ்டத்துல இருக்கிற நேரம் நாங்க தொழுகிற நேரம், அது அல்லாட்ட முன்வைக்கிற நேரம் எங்களுக்கு மனதுல வந்து ஓகே ஒரு அமைதி ஒன்று கிடைக்கும், ஒரு நிம்மதியான ஒரு தன்மை ஒன்று வரும். நாங்க ரிலாக்ஸா வந்து ஃபீல் பண்ணுவோம். அப்ப அப்படியான ஒரு விடயம் வந்து இந்த தொழுகையினூடாக எங்களுக்கு இந்த உலகத்துல வந்து கிடைக்க பெறுது.
அப்ப எங்களுக்கு மன அழுத்தம், இந்த யோசனைகள், கவலைகள், விரக்தி இது எதுவுமே வராம இந்த தொழுகைங்களை பாதுகாக்குது. ஏன்னா எங்களுக்கு தொழுகையூடாக மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்க பெறுதுனால். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வார நேரம், ஏதாவது அவனோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வார நேரம் சொல்ற ஒரு விடயம் தான் பிலாலே தொழுகையை கொண்டு எங்களுக்கு அமைதி தாருங்கன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஓகே, அதே நேரம் எங்களுக்கு எனது கண் குளிர்ச்சி தொழுகையில தான் ஈக்குதுன்னு சொல்லி நபி அவங்க சொல்லுவாங்களாம். நபி அவங்களுக்கு கண் குளிர்ச்சி வந்து தொழுகையில தான் காணப்படுதுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களாம். அதே நேரம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்ற ஒரு விஷயம் தான், பிலாலே தொழுகையை கொண்டு நீங்க அமைதி எடுங்க, தொழுகையை கொண்டு அந்த மன அமைதி எடுங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஓகே, நாங்க உடனடியா என்ன ஒரு உதாரணமா 2 ரகம் சுன்னத சரி நாங்க தொழுதோம்னு சொன்னா அது எங்களுக்கு உடனடியா என்ன செய்யும், மனதுக்கு ஒரு ஆறுதல் வந்து கிடைக்க பெறும், ஒரு அமைதி வந்து கிடைக்க பெறுது. அப்ப இது தொழுகிறதினூடாக எங்களுக்கு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பயனாக காணப்படுது. ஓகே, அடுத்த ஒரு பயன் என்னன்னு சொன்னால், நீங்க ஃபர்ஸ்ட் அம்மா சொன்னது போல தொழுகை வந்து ஒற்றுமையை வந்து ஏற்படுத்துது. நாங்க அதாவது ஒரு ஜமாத்தாக தொழுகிற நேரம், மஸ்ஜிதுல எல்லாரும் ஒன்று கூடி ஜமாத்தாக தொழுகை நிறைவேற்ற நேரம் அந்த இடத்துல வந்து ஒரு ஒற்றுமை வந்து வளர்க்கப்படுது. நம்ம முஸ்லிம் சமூகத்துல அந்த ஒற்றுமை வந்து வருது. அதே நேரம் தொழுகிற நேரம் எல்லாம் இப்ப யாருமே நிறம், மொழி, பிரதேச வேறுபாடு பாக்குறது இல்ல தனி. உதாரணமா இப்ப நாங்க இன்னொரு நாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல தொழுகிறோம், சில பேர் எங்களுக்கு அவங்களோட மொழியும் தெரியாம இருக்கும், சில நேரம் அவங்களோட நிறம் எங்களோட நிறம் வேறுபட்டதாக இருக்கும், எங்களோட பிரதேசம் அவங்களோட பிரதேசம் வேறுபட்டதாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் என்ன செய்வாங்க, எல்லாரும் ஒன்று கூடிய ஒரே இடத்துல ஒரே மாதிரி தான் தொழுகையை நிறைவேற்றுவாங்க. அப்ப அந்த ஒரு நிலைமையோடு காணப்படுது. வெளிச்சப்ப தொழுகை வந்து ஒற்றுமையை வந்து ஏற்படுத்துது. இது முக்கியமான ஒரு விடயம். அதுல குறிப்பா ஜமாத்தாக தொழுகிற நேரம் தான் இந்த ஒற்றுமை வந்து வரப்படுது. அதே நேரம் ஜமாத்தாக தொழுகிற நேரம் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க வந்து இமாம பின்தொடர்ந்து தானே தொழுகிறோம். ஒரு இமாம் தொழுவிப்பாரு, அவரை பின்தொடர்ந்து நாங்க என்ன செய்வோம், தொழுகை வந்து நிறைவேற்றுவோம். அப்ப இந்த இடத்துல ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை உருவாகுது. ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலைமை வருது. நாங்க இமாமுக்கு கட்டுப்பட்டு அவரை தொடர்ந்து தானே நாங்க தொழுகிறோம். அப்ப அந்த இடத்துல வந்து தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலைமையும் வருது. இதுவும் இந்த உலகத்துல கிடைக்கிற ஒரு நன்மையாக தான் காணப்படுது. அதே நேரம் தொழுகை வந்து ஒரு நேர முகாமை பயிற்சியை தருது. நான் ஃபர்ஸ்டா சொல்லியிருந்தது போல ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நேரம் வழங்கப்பட்டிருக்குது. அந்த குறிப்பிட்ட நேரம், அந்த உரிய நேரத்துலதான் நாங்க தொழுகைகளை வந்து நிறைவேற்ற வேண்டும். அப்ப தொழுகைன்னு சொல்றது வந்து ஒரு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக காணப்படுது. அப்ப நாங்க அதை உரிய நேரத்துல நாங்க அந்த தொழுகை, இப்ப சுபகுக்கு அதான் சொன்ன உடனே நாங்க சுபக தொழுகை நிறைவேற்றோம், லுகருக்கு அதான் சொன்ன உடனே லுகர் தொழுகை நாங்க நிறைவேற்றோம். இப்படி உரிய அந்தந்த நேரத்துல நாங்க தொழுகையை சரிவர நிறைவேற்றணும்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏனைய செயற்பாடுகள், ஏனைய விஷயங்களையும் அந்தந்த டைமுக்கு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் வந்து எங்கள்கிட்ட வரும், ஒரு பயிற்சியோட தருது. உதாரணமா எங்களுக்கு பாடசாலையில எங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஒர்க் ஒண்ணு தாராங்க, அப்படியே ஒரு ஹோம் ஒர்க் ஒண்ணு தாராங்கன்னா அதை இன்னும் ஒரு 2 நாள்ல செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொன்னா அந்த 2 நாள் வரகாட்டி நீக்கிறது இல்லை. இப்ப நான் தொழுகை நல்ல முறையில உரிய டைம்ல தொழுது கொண்டு வந்தேன்னு சொன்னா ஒழுங்கான மாணவர் அவர் என்ன செய்வார், அந்த டே என்ன செய்வார், அந்த ஹோம் ஒர்க்கை செய்து வைத்திருவார், அந்த உரிய நேரத்துல அந்த வேலையை செய்து வைத்திருவார். இப்படியான ஒரு பயிற்சி வந்து கிடைக்கும். அது வெறுமனே இந்த படிப்புல மட்டுமல்ல, ஏனைய அம்சங்களை வாழ்க்கை ஏனைய செயற்பாடுகளையும் அந்த நேர முகாமை ஒரு பயிற்சி வந்து எங்களுக்கு கிடைக்க பெறுது. டைமுக்கு எல்லா வேலையும் நல்ல முறையில செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்து உருவாகுது. அப்ப இப்படியான நிறைய நன்மைகள் வந்து எங்களுக்கு இந்த உலகத்துல வந்து தொழுகையின் ஊடாக கிடைக்க பெறுது. விளையாட்டு அப்ப உங்களுக்கு மறுமை பயன்கள் 6 இம்மையில இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய பயன்கள் 5 தரப்பட்டிருக்குது. இந்த பயன்களை வந்து விளங்கிக்கோனீங்களா? ஆமா டீச்சர், விளங்கிக்கொண்டோம். ஓகே, அப்ப இந்த தொழுகைய வந்து நாங்க என்ன செய்யணும், இந்த யூனிட்டை நாங்க படிச்சுட்டு நாங்க ஓகே இம்மை பயன்களை விளங்கி கொண்டோம், மறுமை பயன்களை விளங்கி கொண்டோம்னு சொல்லி விட்டுடாம தொழுகையை வந்து நாங்க அன்றாடம் எங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்ற நேரம் நாங்க அதை உரிய நேரத்திலையும் உரிய முறையிலையும் வந்து அதை நிறைவேற்ற வேணும். முக்கியமா தொழுகிற நேரம் எங்கள்கிட்ட என்ன இருக்கணும், என்ன காணப்படணும், சொல்லுங்க பாப்போம். கட்டாயமா எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி இன்னமொருத்தருக்கு கேட்க முடியுமா? ஓகே, இப்ப தொழுகை நாங்க நிறைவேற்றோம்னு சொன்னா கட்டாயம் எங்களிடத்துல என்ன காணப்படணும், சுத்தம். சுத்தம். ஓகே, சுத்தம் காணப்படணும். முக்கியமா என்ன, இஹ்லாஸ் காணப்படணும் தானே, தூய எண்ணம் காணப்படணும். தூய எண்ணம் இருந்துச்சுன்னா தான் எங்களோட தொழுகைகள் வந்து அங்கீகரிக்கப்படும். அதே நேரம் நீங்க சொன்னது போல சுத்தமும் இருக்கணும்.
தொழுகிற நேரம் எங்கட உடல் எங்கட ஆடை நாங்க அணிந்திருக்கக்கூடிய ஆடை கூட சுத்தமாய்க்கணுமா, ஆடை கூட சுத்தமா இல்லைன்னு சொன்னா எங்கட தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே நேரம் தொழுகிற இடம் வந்து சுத்தமா இருக்கணும். தொழுகிற இடமும் சுத்தமாக இருக்க வேணும். அப்ப உடல், நாங்க அணிந்திருக்கக்கூடிய ஆடை, தொழுமிடம் இதெல்லாம் சுத்தமாக இருந்துச்சுன்னா தான் எங்கட தொழுகைகள் வந்து அங்கீகரிக்கப்படும். ஓகே, அப்ப இது வந்து உங்களுக்கு தொழுகிற பயன்கள் சம்பந்தமாக தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு யூனிட். ஓகே, இப்ப இதுல அரபு சொற்கள் வந்து எங்களுக்கு இல்ல தானே, அப்ப இதுல ஒரே ஒரு அரபு சொல்ல வந்து எழுதிக்கொள்ளுங்க. ஓகே, உங்களோட கோப்பி எடுத்து எழுதிக்கொள்ளுங்க. சலாஹ். சலாஹ். சலாஹ்னு சொன்னால் என்ன, என்ன பொருள்? சலாஹ்னு சொன்னால் என்ன பொருள்? தொழுகையா டீச்சர்? ஓகே, குட். தொழுகை. ஓகே, தொழுகை. சலாஹ்னு போட்டு தொழுகைன்னு எழுதுங்க. ஓகே, அப்ப இந்த ஒரு அரபு சொல் தான் காணப்படுது. அடுத்து ஷஹாதான்ற ஒரு அரபு சொல்லும் இருந்துச்சு. ஷஹாதான்னு சொன்னால் என்ன? ஷஹாதா. கலிமா. ஓகே, ஷஹாதான்னு சொல்றது கலிமா. அப்ப அதையும் எழுதிக் கொள்ளுங்க. ஏன்னா ஷஹாதாவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கடமை தானே இந்த தொழுகை. முதலாவது கலிமா, அடுத்தது தானே தொழுகை. ஓகே, அப்ப ஷஹாதான்னு சொல்றது கலிமா. ஓகே, இந்த ரெண்டு அரபு சொற்களையும் எழுதி கொண்டீங்களா? ஆமா டீச்சர். ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், ஓகே, உங்களோட கோப்பியில பயிற்சி செய்யற இடத்துல ஓகே தொழுகையிட பயன்கள்னு சொல்லி தலைவை போட்டுக்கொள்ளுங்க. 4ஆம் இலக்கத்தை போட்டு தொழுகையின் பயன்கள், அடுத்து கீழே பயிற்சின்னு போட்டு இந்த 4 வினாக்களுக்கு நீங்க விடை அளிக்க வேணும். 5வது வினா, ஓகே, அது ஹோம்ஒர்க். 5வது வினாவை வந்து நீங்க கட்டாயமா ஹோம்ஒர்க்கா செஞ்சு கொண்டு வரணும். இப்ப நீங்க 4 வினாக்களுக்கு வந்து குயிக்கா விடை எழுதணும். ஓகே, வினா எழுதி விடை எழுதுங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணுவோம். ஓகே, செய்யுங்க பாப்போம். 5வது வினா கட்டாயமா ஹோம்ஒர்க்கா செய்யுங்க. அதாவது தொழுகையிட பயன் சம்பந்தமா வரக்கூடிய ஏதாவது ஒரு ஹதீஸ தேடி அரபுல எழுத சொல்லிக்கிறாங்க. ஓகே, நீங்க சும்மா தேடி பாருங்க. உங்களோட கையில போன் இருக்கும் தானே, உங்களுக்கு கூகுள்ல சரி தேடி பாக்குறாங்க. ஓகே, தொழுகையிட பயன் பற்றிய ஒரு ஹதீஸ். அது எந்த பயனாகவும் இருக்கலாம். இந்த உலகத்துல கிடைக்கிற பயனாகவும் இருக்கலாம், மறுமையில கிடைக்கிற பயனாகவும் இருக்கலாம். இப்ப உங்களுக்கு எல்லாம் தமிழால தானே ஹதீஸ் தரப்பட்டிருக்குது. நீங்க என்ன செய்யணும், ஒரு ஹதீஸ வந்து அரபுல தேடி வந்து எழுதி கொண்டு வரணும். அப்ப அடுத்த கிளாஸ் வார நேரம் இன்ஷா அல்லாஹ் நீங்க அத போட்டோ எடுத்து செட்ல வந்து அனுப்பி வைக்கணும். ஓகேவா? அப்ப அத ஹோம்ஒர்க்கா இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாங்க. இப்ப நீங்க 4 வினாக்களுக்கு வந்து விடை
Excuse me, Siti. Excuse me, teacher. இதுல எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதிட்டு சொல்லுங்க. ஓகே, மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. எழுதியாச்சு teacher. ஓகே, நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். டைமும் கொஞ்சம் பண்ணிக்குது. முதலாவது வினா பாருங்க. தொழுகையை முறையாக நிறைவேற்றுபவர் உலகில் பெறும் பயன்கள் 3ஐ குறிப்பிடுக. ஓகே, அவருக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும். தொழுகை மூலம் சுறுசுறுப்பு நேர கிடைக்கும். ஓகே, முகாமைத்துவம் கிடைக்கும். ஓகே குட். நேர முகாமைத்துவ பயிற்சி கிடைக்குது. வேற மறுமை நாளிலும் இந்த உலகத்திலேயும் அவருக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த உலகத்துல கிடைக்கிற பயன்கள் கேட்கிற நேரம் மறுமை நாளையும் இந்த உலகத்திலையும் பயன்கள் நன்மைகள் கிடைக்கும்னு சொல்றதை எங்களுக்கு எழுத இயலாம். விளங்கிச்சா? இந்த உலகத்துல மட்டும் கிடைக்கிற பயன்கள் தான் எழுதும். சொல்லுங்க. ஓகே, துவா கபுல் ஆகும். ஓகே, இதுல நாங்க இப்ப படிச்ச விஷயத்த வச்சு சொல்லுங்க பாப்போம். தொழுகை பிரகாசம் தரும். ஓகே குட். தொழுகை பிரகாசம் தருது. நான் தொழுகை பிரகாசம் தருது. ஓகே குட். அதே நேரம் ஆரோக்கியம் கிடைக்குது. இப்படியான நிறைய நன்மைகள் நாங்க இப்ப 5 நன்மைகள் பார்த்தோம் தானே. இதுல இருந்து நீங்க எழுதிருந்தா சரி. ஓகே, கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. தொழுகையை நிலைநாட்டுவதால் மறுமையில் கிடைக்கும் பயன்கள் 3 தருக. தொழுகை சுவனத்தின் திறவுகோலாக கிடைக்கும். ஓகே குட். சுவனத்துல திறவுகோலாக இருக்குது. அளவற்ற நன்மைகள் கிடைக்குது. வேற தொழுபவருக்கு மலக்குமார்கள் பிரார்த்திக்கிறார்கள். ஓகே குட். தொழுபவருக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்யறாங்க.
அதே நேரம் தொழுகை பாவங்கள் பாவக்கரைகளை நீக்கப்படுது. நீக்குது. ஓகே குட். பாவக்கரைகள் நீக்குது. இப்படி நிறைய நன்மைகள் எங்களுக்கு மறுமையில கிடைக்க பெறுது. அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு உலகத்துல கிடைக்கிற நன்மைகள் கேட்டால் இந்த நாங்க 2வதா பார்த்தோம் உலகியற் பயன்கள்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எழுதணும். அதை மட்டும்தான் எழுதணும். மறுமையில கிடைக்கக்கூடிய பயன்களை கேட்டா நாங்க மறுமை பயன்கள்னு படிச்சோமே, அதுல 6 விஷயங்கள் பார்த்தோம். அந்த 6 விஷயங்கள் தான் நீங்க எழுத போறீங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல சும்மா ஒரு வினா கேக்குறாங்க, தொழுகையை நிறைவேற்றுவதனால் கிடைக்கும் பயன்கள் 3 குறிப்பிடுக. இதுக்கு என்ன எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? அதுல இம்மையையும் எழுத முடியும், மறுமையும் எழுத முடியும். ஓகே குட். 2யும் கலந்து எழுதணும். விளங்கிச்சா? ஒரு பொது வினா தானே, தொழுகை மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள் 3 தருகன்னு சொல்லி கேட்டால் அங்க இம்மை பயனா அல்லது மறுமை பயனான்னு சொல்லி கேட்டில்ல, சும்மா பயன்களை தான் கேட்டுக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த உலகத்துல கிடைக்கிற பயன்களையும் மறுமையில கிடைக்கிற பயன்களையும் மிக்ஸ் பண்ணி கலந்து எழுத வேணும். ஓகே, அடுத்த வினா, கூட்டாக தொழுகையை நிறைவேற்றுவதால் கிடைக்கும் விசேட நன்மைகள் எவை? சொல்லுங்க பாப்போம். தனியாக தொழுவதை விட 27 மடங்கு நன்மைகள் கூடுதலாக சமத்தோட தொழுவதன் மூலம். ஓகே குட். தனியாக தொழுவதை விட 27 மடங்கு நன்மைகள் கிடைக்குது. வேற என்ன நன்மைகள்? ஒற்றுமை ஓகே குட். ஒற்றுமை பேணப்படுது, சகோதரத்துவம் வருது. அடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன் தானே. ஓகே, அடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, இமாம பின்பற்றி தொழுகிற நேரம் அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படக்கூடிய பண்பு வருது. அதே நீங்க கட்டாயமா எழுதுங்க. ஓகே, நீங்க ஆன்சர் எழுதிலாட்டி அதையும் எழுதிக்கொள்ளுங்க. தலைமைத்துவ கட்டுப்பாடு வருது. தலைமைத்துவ கட்டுப்பாடு, இதுவும் கூட்டாக தொழுகை நிறைவேற்றினால கிடைக்கிற விசேட நன்மை. ஓகே, இப்படியான விஷயங்கள் தான் நீங்க இதுல எழுத போறீங்க. சகோதரத்துவம், ஒற்றுமை, இந்த விடயங்கள் தான் எழுதணும். தொழுகை எவ்வாறு சுவனம் செல்ல காரணமாகின்றது என்பதை விளக்குக. சொல்லுங்க பாருங்க. சகோதரத்துவம் உண்டாகும். ஓகே, இதுல கேட்டுக்கிறாங்க, தொழுகை எவ்வாறு சுவனம் செல்ல காரணமாகுது? தொழுகை சுவர்க்கத்தில திறவுகோல காணப்படுவது. ஓகே குட். தொழுகை சுவனத்தில திறவுகோலாக காணப்படுது. நான் அல்லாஹ் சொல்றேன், நீங்க தொழுகையை சரிவர நிறைவேற்றினா நான் உங்களுக்கு சுவர்க்கம் தாரேன்னு சொல்றேன். இல்லைங்க, நாங்க ஹதீஸ்ல பார்த்தோம் தானே, தொழுகிறதுக்காக சொல்லுங்க. காலையிலையும் மாலையும் பள்ளிவாசலுக்கு போய்த்து தாரு தொழுகிறாரோ அவரது அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறான். ஓகே குட். அல்லாஹ் அந்த அந்தஸ்தை உயர்த்தி வைக்கிறான். அதே நேரம் வீட்டுல இருந்து குழு செஞ்சு கொண்டு மசீதை நோக்கி போற நேரம் ஓகே அல்ல என்ன செய்யறான், சுவர்க்கத்துல எங்களுக்கு சொல்லி ஒரு இடத்தை தயார்படுத்தி வைக்கிறான். அப்ப இப்படியான விஷயங்களை தான் நீங்க விளக்கமா இதுக்கு ஆன்சரா எழுதி இருக்கணும். ஓகேவா? ஓகே, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகே, இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் வார நேரம் இப்படியும் நாங்க பெருநாள் எல்லாம் முடிஞ்சு, ஓகே ஈதுல் ஃபித்ர் பெருநாள் முடிஞ்சுதான் நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அப்ப நான் இதோட இன்றைய வகுப்பை முடிச்சு கூட எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை இன்னும் தெரிவித்து கூட நல்ல முறையில சந்தோஷமா ஒரு குடும்பத்தோடு பெருநாளை கொண்டாடுங்க. ஓகே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டீச்சர், எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். சொல்லுங்க. அந்த 3வது நோட்ஸ் நீங்க அனுப்புறேன்னு சொன்னா நீங்க அனுப்பல டீச்சர். ஓகே ஓகே, நான் இப்ப அனுப்பி வைக்கிறேன். ஓகே, குரூப்ல. ஓகே சார்.